நமோ நாராயணாய் நமக. யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரக நாரசிம்ஹவபுஷ்டிமான் கேசவ புருஷோத்தமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்போது பார்க்க போகும் திருநாமம் 20வது திருநாமம். 20வது திருநாமம் பிரதான புருஷேஸ்வரக அப்படின்றது பொருள். இது பொருள் என்னன்னு பார்த்தாங்கன்னா, பொருளையும் உயிரையும் ஆள்பவர். பொருளையும் உயிரையும் ஆள்பவராக நம் எம்பெருமான். சொல்லும் முறைன்னு பார்த்தாங்கன்னா, பிரதான புருஷேஸ்வராய நமக, பிரதான புருஷேஸ்வராய நமக என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த திருநாமத்திற்குரிய சிறப்பையும் கதையும் பற்றி காண்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். இது நமக்கு ஏற்கனவே தெரிந்த கதை தான். துருவன் கதை நான் ஏற்கனவே இந்த யூடியூபில் நான் சொல்லியிருக்கிறேன். யார்? உத்தானபாதன் என்ற மன்னனுக்கு சுனூதி, சுருதி என்று 2 மனைவிகள். சுனூதியின் மகன் துருவன், சுருசியின் மகன்தான் உத்தமன். தன் 2வது மனைவி சுருசியிடமும் அவள் மகன் உத்தமனிடமும் அதிகம் அன்பு காட்டினாள் உத்தானபாதன். இந்த உத்தானபாதன் எப்பொழுதுமே பார்த்தாங்கன்னா, இந்த சுருசியின் மேலேயும் இந்த உத்தமனின் மேலேயும் மட்டும் ரொம்பவே அன்பாக இருந்தான். மட்டுமல்லாமல் அவனை மடியில் வைத்து எப்போதும் கொஞ்சிக்கொண்டே இருப்பாராம் இந்த உத்தானபாதன். அதனால் இவனுக்கு, யாருக்கு? துருவனுக்கு நானும் தந்தையினுடைய மடியில் அமர வேண்டும் என்று தந்தையின் அருகில் போய் சென்றானாம். ஆனால் அவனை தடுத்த சுருசி அவன் மடியில் அமருவதற்கு உனக்கு தகுதி இல்லை, அவர் மடியில் அமர வேண்டுமானால் நீ என் வயிற்றில் பிறந்திருக்க வேண்டும் என்றாராம் துருவனை பார்த்து. யார்? அந்த 2வது தாய். 5 வயதான சிறுவன் துருவன், உங்கள் வயிற்றில் பிறக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டானான். அதற்கு அவள், நீ போய் திருமாலை குறித்து தவம் செய், எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று அவரிடம் நீ போய் வரம் கேளு. அதை பெற்ற பின் நீ இந்த மன்னருடைய மடியில், அதாவது உங்கள் அப்பாவின் மடியில் நீ அமர்ந்து கொள் என்றாளாம். தன் தாயி சுனூதியிடம் நடந்ததையெல்லாம் சொன்னாராம் துருவன். சுனூதி குழந்தாய், அவள் சொன்னதில் பாதி சரி பாதி தவறு. திருமாலை குறித்து நீ தவம் செய், ஆனால் தவம் செய்த பின் நீ ஏன் இந்த தந்தையின் மடியிலே போய் அமர வேண்டும்? உலகுக்கு தந்தையான அந்த திருமால் மடியிலேயே நீ சென்று அமர்ந்து விடலாமே என்று அவள் சொன்னாளாம். உடனே அரண்மனை ஊழியர்களும் ஊர் மக்களும், உன் சித்திக்கும் உன் தம்பிக்கும் தரும் மரியாதையை எனக்கும் உனக்கும் தருவதில்லை என்பதை நீயே உணர்ந்திருப்பாய் என நம்புகிறேன். நீ காட்டுக்கு போய் தவம் செய்து சிறந்த பக்தனாக ஆகி பிறகு இங்கே வா என்று தந்தை ஆசீர்வதித்து துருவனை அனுப்பினாராம். குழந்தைக்கு எண்ணறிவும் எழுத்தறிவும் கூட இல்லாத 5 வயது சிறுவனாம். உடனே என்ன செய்தது, இவன் என்ன சொல்லி புரிஞ்சிக்க போகிறான் என சொல்லிக்கொண்டே நாட்டை விட்டு புறப்பட்டு சொன்னானாம். இதில் உள்ள யாருமே இந்த குழந்தை செல்வதை பார்த்து யாருமே கண்டும் காணாமல் இருந்தார்களாம். காட்டுக்கு செல்லும் வழியில் நாரதரை துருவன் கண்டு விழுந்து நமஸ்கரித்தானாம். எங்கு செல்கிறாய் குழந்தாய் என்று கேட்டாராம் நாரதர். தவம் செய்ய மதுவனத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்று சிறுவன் சொன்னாராம். தவம் என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? நீ அறியாத பிள்ளையடா, நீ வீட்டுக்கு திரும்பி செல் என்று நாரதர் சொன்னாராம். ஆனால் துருவன் குட்டி என்ன செஞ்சான்? இறைவன் மேல் நம்பிக்கை நிறைய உள்ளதால் அவர் எனக்கு வழிகாட்டுவார் என்று நான் நம்புகிறேன் என்றானாம் துருவன். சரி, தவம் செய்யும் முறை, இறைவனை தியானிக்கும் முறையை பற்றி நாரதர் நிறைய துருவனுக்கு உபதேசித்தாராம். உடனே அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இவர் துருவன் காட்டிற்கு சென்றாராம். அப்போ அந்த மதுவனத்தில் தவம் புரிந்த துருவன் என்னென்ன பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு விரதம் இருக்கிறான் பாருங்கள். முதல் மாதத்தில் 3 நாட்களுக்கு ஒரு முறை விளாம்பழத்தையும், 2வது மாதத்தில் 6 நாட்களில் ஒரு முறை இலைத்தலைகளையும், 3வது மாதத்தில் 9 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீரையும், 4வது மாதத்தில் 12 நாட்களுக்கு ஒரு முறை காற்றையும் உட்கொண்டு அப்படி ஒரு தவம் புரிந்தாங்க. இதெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். அதனால தான் அப்போ பிரகலாதன் இவர் நிறையா இருக்கிறாங்க. இதெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள்னால தான் இதெல்லாம் முடியும். அதனால தான் அவனது தவத்துக்கு திருவுள்ளம்
உகந்த திருமால் கருட வாகனத்தில் வந்து அவர்களுக்கு காட்சியளித்தாராம். தன்னுடைய பாஞ்சசன்யம் என்னும் சங்கினால் அவனுடைய கன்னத்தை தடவி கொடுத்தாராம் நம்மளுடைய திருமால். உடனே அதனால் ஞானம் பெற்று துருவன் கண்ணீர் மல்க இனிய பாடல்களால் எம்பெருமானை துதித்து பாடினாராம். உடனே அதுக்கு குழந்தாய், நீ நாட்டுக்கு திரும்பிச் செல், அரசு பொறுப்பை ஏற்று 1000 ஆண்டுகள் நீ நாடாள வேண்டும். அதன்பின் நீ துருவ நட்சத்திரம் என்னும் பதவி உனக்கு நான் தருவேன் என்று நம் எம்பெருமான் சொன்னாராம். இல்லை இல்லை, நான் திரும்பி நாட்டுக்கு சென்றால் எனக்கு எந்த மதிப்பு மரியாதையுமே எனக்கு கிடைக்காது. எப்போதும் என் தம்பிக்குத்தான் இந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். அதனால் நான் செல்ல மாட்டேன் என்று சொன்னவுடன் எம்பெருமான் உலக வாழ்க்கையில் பந்தப்பட்டிருக்கும் உயிர்களுக்கு பிரதான புருஷர்கள் என்று பெயர் பெற்றவர் நம் எம்பெருமான். அவர்களை எல்லாம் இயக்குபவனாக நான் பிரதான புருஷ ஈஸ்வரன் அழைக்கப்படுகிறேன். என்னருள் உனக்கு கிட்டிவிட்டதால் இனி அனைத்து உயிர்களுமே உன்னிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். உன் சித்தி சுருசி ஆராத்தி எடுத்து உன்னை வரவேற்பாள். அரண்மனை காவலாளிகள் உன்னை கண்டதும் வணக்கம் சொல்வார்கள். உன் தந்தை உன்னை ஆசையுடன் ஓடி வந்து தழுவிக்கொள்வார். மக்கள் அனைவரும் உன்னை கொண்டாடுவார்கள் என்று சொல்லி துருவனை நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். யாரு? நம்முடைய எம்பெருமான். அவ்வாறு துருவன் நாடு திரும்பியதும் தன்னை இதுவரை அலட்சியப்படுத்த ஒவ்வொருவரும் தன்னை தேடி வந்து வணங்குபவரை கண்டார். ஆயுளுடன் நம் துருவன் இருந்து நாடெல்லாம் ஆண்டானான். ஆண்டு முடிச்ச உடனே இறுதியில் துருவ பதவியை பெற்றான். உடனே இவ்வாறு உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து அவற்றை இயக்கும் எம்பெருமான் பிரதான புருஷேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 20வது திருநாமம் பிரதான புருஷேஸ்வராய நமக என்று நாம் தினமும் சொல்லி நம்முடைய சுற்றமும் நட்பும் அவர்களுக்கு அனுகூலமாக அமையும்படி நம் எம்பெருமான் அருள் புரிவார். நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள் எல்லாம் வேண்டுமென்று நாம் நினைத்தால் பிரதான புருஷேஸ்வராய நமக என்று நாம் மனதில் தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்போது நமக்கு அனைத்தும் நல்லபடியாக அமையும். இதை பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.